காமராஜரின் ஆட்சியை கொடுக்கும் அப்படிங்கிற இந்த வாக்கியம் காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல்வாதி ஆகிற ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்து வருகிற தவறாத வார்த்தை. ஆனால் அதை யாரெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வச்சோம்னா அந்த வினாத்தால யாராலையும் நிரப்பவே முடியும். நான் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கான நான் நிகழ்ச்சியில உங்கள் நான் முத்துக்குமரன். மக்களுக்காக சேவை செய்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஆளுமைகளை சந்திச்சு அவங்களுடைய ஒரு நாள் எப்படி சுழலுதுங்கிறத காணொளிப்படுத்துறதுக்கான இந்த பெருமுயற்சியில முதலாவதா பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காமராஜர் அவர்களை தன்னுடைய வாழ்வியல் ஆசானா ஏற்று அவருடைய மக்கள் பணியையும் எளிமையான வாழ்க்கையையும் தன்னுடைய அடையாளமாக கொண்டு வாழுகிற சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரசேகர் அவர்களை நேர்காணல் செய்ய போகிறோம். ஒரு முழு நாள் அவர் கூட பயணிக்க போகிறோம். நான் மிகுந்த ஆவலோடு இருக்கேன், நீங்களும் அதே ஆவலோடு இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க போகலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அன்றாட வாழ்க்கை இயல்பு நிலைக்கு ரொம்ப அப்பாற்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இன்றைக்கி நாள் என்ன மாதிரியாக இருக்கும் போது சார்? இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே நல்ல ஒரு நாளாக தான் இருக்கிறது. மக்களுடைய குறைகளை கேட்டு அவர்களோடு பழகுவதில் கூட ரொம்ப ஒரு இனிமையான ஒரு அனுபவம் தான். ஏனென்றால் நிகழ்காலத்திற்கு என்ன சரியா இருக்கும் என்பதை முதல்ல அவர்களிடத்தில் பேச வேண்டும். ஒரு அரசியல்வாதியாக, ஒரு எம்எல்ஏ, எம்பியாக, மந்திரியாக மக்களிடம் பேசுவதே மக்கள் மிக பெருமையாக எண்ணுகிறார்கள். மக்களோடு பழக வேண்டும். மக்கள் குறைகளை 100% இல்லை என்றாலும் கூட நமக்கு கிடைக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த பதவியை, இந்த அதிகாரத்தை வைத்து முடிந்தவற்றை நாம் செய்தாலே போதும். இன்னைக்கு நாளின் திட்டம் என்ன? பழவேற்காடு ஒரு பள்ளியில் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சருடைய சிறப்பு திட்டமான விலையில்லா மிதிவண்டி வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. நாளையோடு முடிகிறது காலாண்டு தேர்வு. அதன் பிறகு விடுமுறை என்பதால் இந்த 2 நாட்களுக்குள் கொடுத்தாக வேண்டும். சாதாரண ஒரு சைக்கிள் கொடுக்குற திட்டம் அது பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு தான். நீங்கள் இங்கே போகிறதுனால அதன் மூலியமாக உங்களுக்கு எந்த வாக்கும் வருவான்னு கேட்டால் வராது. அதையே முக்கியம் நினைக்கிறீங்க? அதுதான் மிக மிக முக்கியம். ஏனென்றால் வருங்கால சந்ததியினர் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் யார், அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது, அவர் அரசியல் சட்டத்திற்கு எவ்வாறு துணை போகிறவர், மக்கள் பணி எவ்வாறு ஆற்றுகிறார், அனைத்து தரப்பு மக்களையும், குழந்தைகள், இளைஞர்கள், மாணவ மாணவிகள், பெரியோர்கள், வயது எல்லாரிடமும் நாம் யார் என்பதை, நமக்கு என்ன அதிகாரம் என்பதை நாம் கூற வேண்டும். ஒரு அரசியல்வாதியாக, ஏன்னா நாமளும் பள்ளி பயின்று வந்திருக்கிறோம், அவர்களுக்கு இந்த வயதில் என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு 1/2 மணி நேரம் அவர்களோடு உரையாடினால் நன்றாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். இதான் இந்த காமராஜரை நான் பின்தொடர்கிறேன் அப்படிங்கிறத ஒரு வாய் வார்த்தையில் சொல்லாமல் அந்த வாழ்க்கையிலையும் கடத்துகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம களத்தில் இறங்கலாம். வறுமை, தன்னுடைய கஷ்டம் எதையும் சொல்லக்கூட கூடாது. தன்னுடைய உழைப்பை நம்பி தன் பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும். சமுதாயத்தில் அவர்கள் உயர்ந்து நிற்க வேண்டும். நம்மை போல் இல்லாமல் அவர்கள் கல்வி கற்று பெரிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று
ஒவ்வொரு தகப்பனும் உங்களை நினைக்கிறார். அந்த பிள்ளையை பெறுவதற்கு அவனுடைய தகப்பன் எந்த மாபெரும் தவம் செய்தாரோ நாங்கெல்லாம் ஆச்சரியப்படணுமா? ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வெற்றியை தடுக்கக்கூடிய முக்கியமான காரணம் எதுவென்றால் தயக்கம். துணிச்சலோடு எழுந்து நின்று தன்னுடைய உரிமைக்காக, தன் மீது இருந்த நம்பிக்கைக்காக கேட்ட அந்த ஒரு மாணவன் வேறு யாரும் இல்லை, எதிர்காலத்தில் இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்தான் ராஜேந்திர பிரசாத். ஒவ்வொரு பிள்ளையும் பள்ளிக்கு வர வேண்டும், யாரும் இடையில நின்று விடக்கூடாது, கல்வி கற்க வேண்டும், பெரிய ஆளாக வர வேண்டும், நல்ல நிலையிலே உங்கள் தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பாராட்டு கூற வேண்டும். வாழ்த்துக்களுடன் வணக்கம், நன்றி. ஒரு எஸ்டிமேட் போட சொல்றேன். சந்தேகம்னா இப்போ தினமும் மக்களை சந்திக்கிறது உங்களுடைய அன்றாட நாளேடுல ஒன்றா வச்சிருக்கீங்க. கண்டிப்பா. இப்போ இவ்வளவு கிராமங்கள் இருக்கு, நிறைய கிராமங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கும் சட்டமன்ற தொகுதி. எப்படி போய் மக்களை சந்திக்கிற அந்த ஷெட்யூல் எப்படி ரெடி பண்ணுவீங்க? ஷெட்யூல் எப்படின்னா, எந்தெந்த மக்கள் அவசர புகாரோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தகவல் வருதோ, இல்ல பிரிண்ட் மீடியாவில் எங்க வருதோ அந்த இடத்துல நான் படிச்சுட்டு காலையில அந்த இடத்துக்கு அன்னைக்கே போயிருவோம். இது ஒரு சுலபமான வழி இல்லையா? கண்டிப்பா. நீங்க சமூக ஊடகங்கள்ல பிரச்சனைகளை மக்கள் எழுப்புறதுக்கு ஏதுவா இருக்கு. அதே போல நீங்க பத்திரிகையில எங்க பிரச்சனைங்கிறத பாக்குறீங்களோ அதை திட்டமிட்டு வந்துருவீங்க. கண்டிப்பா. அதே போல மக்கள் நிறைய தொலைபேசியில கூப்பிடுவாங்க, இங்க ஒரு சம்பவம் இருக்கு, இந்த மாதிரி ரோடு சரியில்லை, இடம் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை சொல்லும் போது உங்க சட்டமன்ற தொகுதியில இருக்கிற மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளி கூப்பிடுறதுக்கான வசதி ஏற்பாடு செஞ்சு கொஞ்சம் பேர் நமக்கு மெயில் அனுப்புவாங்க, அதுவும் இருக்கு. அந்த மாதிரி எப்பப்ப தகவல் வருதோ அந்த தகவலை அப்பப்போ நம்ம நேரில் போயிட்டு அவங்களை சந்திக்கிறோம். இப்ப இந்த இடத்துக்கு எம்எல்ஏ வரல, இந்த இடத்துல அதிகாரிகள் வரல, இந்த இடத்துல சரியா பண்ணல, இந்த ஆட்சியை குறை சொல்ற எங்கெங்கெல்லாம் குறை சொல்றவங்கள மக்கள் அங்கெல்லாம் போயிட்டு நான் அடுத்த நாள் நிற்பேன். உடனே அந்த குறை சொன்ன ஆட்கள் இந்த நேரத்தில் நாங்கள் சொன்னதனுடைய புகார் எதிரொலியாக சட்டமன்ற உறுப்பினர் உடனே ஆய்வு செய்தார், அதை செய்து கொடுத்தார் என்று வரும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. மக்கள் ஹாப்பியா இருக்காங்க. இதற்காக தான் இதனுடைய தினந்தோறும் நமக்கு இந்த ஷெட்யூல் இப்படிதான் வரும். நாமளா பிளான் பண்ணி எங்கேயும் போறது இல்லை. எங்கெங்கெல்லாம் நாம் தேவைப்படுகிறோமோ, எங்கெங்கெல்லாம் அதிகாரிகள் அந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்களோ அங்கே அடுத்த நாள் அடுத்த அரை மணி நேரத்தில் நான் போய் நின்றுடும். மக்களுடைய குறைகளை கேட்டாச்சு. இப்போ அடுத்து எங்க போறோம்? அடுத்ததாக இப்போது எம்எல்ஏ அலுவலகத்தில் இருக்கின்ற பார்வையாளர்களை கண்டிப்பாக சந்தித்து விட்டு அதன் பிறகு மதிய உணவு அருந்துவிட்டு அடுத்தது எங்க செல்வோம் என்பதை திட்டமிட்டாச்சு. அடுத்து ஒரு பள்ளிக்கு சென்று ஆரணி பகுதிக்கு சென்று அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு அந்த மிதிவண்டியை வழங்கக்கூடிய ஒரு விழா இருக்கிறது, அதில் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர் காலில இருந்து நைட்டு வரைக்கும் எப்படி ஒவ்வொரு வகுப்புக்கா போய் பாடம் எடுப்பாரு, அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வாழ்வுல என்னென்ன இருக்குங்கிறத ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா. கண்டிப்பா 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 கண்டிப்பா. அதற்காகத்தான் மாதந்தோறும் எங்களுக்கு என்ன வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் எங்கள் வங்கி கணக்கு இருக்கு. 1,04,000 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் நன்மை வழங்கப்படுகிறது. ஒரு ஐடி எம்ப்ளாயி போல செயல்படுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாங்குகிற சம்பளத்திற்கு நாம் சிறப்பாக வேலை செய்தால்தான் நமக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும். முதல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்தை நிதானிச்சு அவதானிச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பு கிடைச்சோடனே இந்த கேள்வி எழும்புது, இவ்வளவுதானா ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் அப்படிங்கிற கேள்வி. இவ்வளவுதானா? ஆமாம், இவ்வளவுதான். மக்கள்கிட்ட தானே பணி இருக்கு, இங்கே என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. மக்கள் எல்லோரும் இங்கே சந்திக்க மாட்டாங்க. அவசரமாக வர்றவங்க, சிபாரிசு கடிதம் வாங்குறவங்க, அவங்க பிள்ளைகள் படிப்புக்காக வர்றவங்க, உதவி கேட்டு வர்றவங்க,
அழைப்பிதழ் கொடுக்க வர்றவங்க இவங்க எல்லாருமே வந்து நான் வருகின்ற நேரம் பார்த்து வந்து இங்கே கொடுப்பார்கள். வீட்டுக்கு வர முடியாதவர்கள் இங்கே கொடுப்பார்கள். பல விதமான பிரச்சனைகள் வரும்போது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது, குரூப் பிரச்சனை வரும்போது அவர்களை அனைவரையும் இங்கே அழைத்து நாம் பேசுவதற்கு வசதியாக இருக்கு. அதற்காக மகிழ்ச்சி. இப்போ திடீர்னு நிறைய பெட்டிகள்லாம் வந்தால் எங்கேயோ எடுக்குவீங்க? பெட்டிகள் ஏன் வரப்போகுதுங்க? மகிழ்ச்சி. இந்த அலுவலகம், உங்கள் வீடு, உங்கள் கதர், உங்கள் கொள்கையெல்லாம் வச்சு பெட்டிகள் வராது அப்படிங்கிறத ஓரளவு அவதானிக்க முடிஞ்சுது. எனக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்குண்ணே. நான் உங்கள்கிட்ட பள்ளிக்கூடத்தில் பேசின அந்த விஷயந்தான். எந்த ஒரு மாணவனும் அரசியல்வாதி ஆகணும்னு விரும்புறதில்லை. ஆனால் எல்லா இளைஞனும் ஓரிடத்துல நம்ம அரசியல்வாதி ஆகணுங்கிறத தீர்மானிக்கிறது உண்டு. அப்படி நீங்கள் நான் அரசியல்வாதி ஆகணும் அப்படிங்கிறத தீர்மானித்த இடம் அது? தீர்மானித்த இடம் வந்து கல்லூரி படிக்கும்போது, அதாவது இளங்கலை படிக்கும்போது மாணவருடைய தலைவராக நான் தேர்தலில் நிற்க முற்படும் போது, அந்த தேர்தலில் எனக்கு தோல்வி. முதல் தேர்தலில் தோல்வி, சென்னை தியாகராயர் கல்லூரியில். அதன் பிறகு அந்த தோல்வியிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்றால், பலதரப்பட்ட மனிதர்களை, பலதரப்பட்ட படித்த இளைஞர்களோடு பழகுவதற்கு, அவர்களிடத்தில் பல்வேறு விதமான நிலைகளில் அவர்களை சந்திப்பதற்கு, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒரு நட்பு ரீதியாக பழகுவதற்கு அது ஒரு ஒரு கருவி. அதையே நான் அது எனக்கு பிடிச்சிருந்ததால மறுபடியும் நான் வந்து மேல் படிப்பிற்காக செல்லும்போது, அதை முதுகலை பட்டம் எடுக்கும்போது, அப்போ என்ன பண்ணுறேன், பிஎஸ்சி படித்த எனக்கு வந்து அரசியல் மீது ஆர்வம் எப்படி வருதுன்னா, பிஎஸ்சி என்ன துறை எடுத்தீங்க? தாவரவியல். ஓகே. அடுத்தது நான் எம்எஸ்சி அப்ளை பண்ணுறேன், தாவரவியல் அப்ளை பண்ணுறேன். ஒரு இதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஷனுக்காக எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் போடுறேன். அப்போ எனக்கு அறிவியலிருந்து அரசியல் அறிவியல் தாவறீங்க. இரண்டுமே எனக்கு எம்ஏ வந்து கிடைச்சிருச்சு சீட்டு. நான் யோசிக்கிறேன், எம்எஸ்சின்றது படிக்கிற பிள்ளைகள் நாளைக்கு அந்த துறையில் பெரிய ஆளாக அவங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கும், ஒரு ஆராய்ச்சியாளராக ஏதோ ஒன்று. நாம் வந்து இந்த மக்கள் பணி, இந்த அரசியல் நாட்டம் கொண்ட காரணத்தினால் அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனக்கு கிடைச்சு நாங்கள் போய் ஜாயின் பண்ணுறேன். வீட்டில் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க? என்னப்பா நீ தாவரவியல் எடுத்திருக்க, முதுகலையிலும் தாவரவியல் எடுத்தால் தான் சரியாக இருக்கும், நீ அது இல்லாமல் அரசியல் அறிவியல் புரியல. பொதுவாக வந்து வீட்டில் வந்து எதையுமே என்னை கேட்க மாட்டாங்க. ஏன்னா நாம் நடந்துக்கிற விதம் வந்து நாங்களாகவே நல்லதாக பயன்படுத்தி கொள்வோம், நல்லதாக போகிறோம். நம்ம போகிற பாதை சரியாக இருக்கும்போது அவர்கள் குறுக்கிட மாட்டார்கள். சரியா சொன்னீங்க. அந்த நம்பிக்கை கொடுத்துருக்கு. எப்போ வந்து அரசியல்வாதி ஆகணுங்கிற முடிவு எங்கிருந்து வருது? ஏன்னா ஏதோ ஒரு தாக்கம் இருந்திருக்கணும். ஒரு அரசியல் தலைவருடைய பேச்சு, அல்லது ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி, அல்லது ஏதோ ஒரு நேரில் கண்ட சம்பவம்னு ஏதோ ஒன்று நான் அரசியல்வாதியாக தான் ஆக போகிறேன்னு உங்களை தீர்மானிக்க வைக்கணும்ல. அப்படி எதுவும் உங்களை தீர்மானிக்க? நான் எம்ஏ முதலாம் ஆண்டு சேரும்போது அரசியல் அறிவியலை கல்லூரி பேராசிரியர்கள் எடுக்கும்போது, அந்த பாடம் நடத்தும்போது மேற்கத்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், இது போன்ற அரசியல் அவர்கள் பேசும்போது மிகவும் திறமையாக பாடம் எடுத்தார்கள். அவர்கள் கேட்கின்ற கேள்வி தமிழ்நாடு அரசியல். அப்போ தான் நமக்கு எல்லாமே புரியுது. இப்படிப்பட்ட ஒரு படிப்பை வந்து நம்மளால் வந்து சின்ன வயசில் படிக்க முடியல, நாம் இந்த தாவரவியல் அதெல்லாம் படிச்சுட்ருக்கோம், இதுதான் நமக்கு தேவையான ஒன்று, நிகழ்காலத்தில் இது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க படிக்க அதன் மீது ஆர்வம் அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த கல்லூரியில் நான் வந்து ஒரு மாணவர் பிரிவு தலைவர் தேர்தலில் நிற்கிறேன். அதே மாதிரி அங்கே வந்து ஒரு 4000 மாணவ மாணவிகள், முதுகலை இளங்கலை எல்லாம் சேர்த்து அவர்களை சந்தித்து அவர்களிடம் வாக்கு, அதுதான் அதே சென்னை தேர்தல் இல்லை மாநில கல்லூரி. அங்கே வந்து அரசியல் தலையீடுகள், அந்த தேர்தலில் வந்து எல்லாரும் அதை கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் இதெல்லாம் பார்க்கும்போது, அப்போ நாங்கள் பேசிக்காகவே காங்கிரஸ் நம்ம ஃபேமிலி. ஸோ காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நான் அந்த தேர்தலில் போட்டிடுறேன். கல்லூரியிலையுமே ஆமாம், வெளியில் இருக்கிற சமூக அரசியல் கட்சிகளுடைய தாக்கங்கள் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. அங்கே ஒரு வேட்பாளரும் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர். அப்போ நான் காங்கிரஸ் கட்சியில் நிற்கிறேன். நின்று அந்த தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பிறகு ஒரு மாணவனாக இருக்கும்போது பல அதிகாரிகளை, பல ஆஃபீஸர்கள் எல்லாரையும் போய் நம்ம நேரில் பார்க்கும்போது அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், நம்மிடம் பேசுகின்ற வார்த்தை, அந்த மரியாதை என்பது நமக்கு வந்து ஒரு கம்பீரத்தை நம்பிக்கை கொடுக்குது. நம்ம ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டு, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய பெரிய அதிகாரிகள், அரசியல்வாதிகள்லாம் நம்ம மரியாதை கொடுக்கும்போது
பலதரப்பட்ட மாணவர்கள் மாணவிகளுடைய குறைகளை நாம் ஒரு பிரின்சிபால்கிட்ட போய் பேசும்போதும் அங்கே இருந்து தொடங்குகிறது. உங்களுக்கு இந்த குறை தீர்ப்பு மேல ஒரு பெரிய காதல் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒருத்தருடைய குறையை நாம் தீர்க்கும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார் இல்லையா, அதை பார்க்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். அதுதான் முக்கியம். சரி, இப்போ கல்லூரியில் தேர்தல் நிற்கிறீங்க, அதெல்லாம் சரி. பொதுவாழ்வு தேர்தலுக்கு அரசியலில் பொது தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிற அந்த முடிவு இருக்குல்ல, அப்போ எப்போ எடுக்கிறீங்க? அது எப்போன்னா தொடர்ந்து நாங்கள் எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து கல்லூரி காலத்தில் முதல் பள்ளி பருவத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியில் முழு ஈடுபாடாக இருக்கும். அப்போது சட்டக்கல்லூரி முடித்து ஒரு வழக்கறிஞராக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. இப்போ நீங்கள் முதுகலை முடிச்சுட்டு சட்டம் பயில்றீங்க? ஆமாம். ஓ, அந்த முடிவை எடுத்தீங்க? அந்த முடிவு என்பது அரசியல் என்றது முடிவாகிவிட்டது. அரசியலுக்கு வந்துட்ட பிறகு சட்டம் படிப்பது என்பது இன்று முக்கியம். ஏன்னா ஆயத்தப்படுத்திக்கிறீங்க. ஆமாம், ரெடி ஆகிக்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் எந்த அரசு வேலைக்கோ தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்கோ எந்த அறிகுறியும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தெளிவாக முடிவு எடுத்துட்டோம், பொது வாழ்க்கையில் எடுத்தாச்சு. அதனால் தெளிவாக எடுத்து பிஎல் கஷ்டப்பட்டு நாங்கள் நுழைவுத் தேர்வுக்கு பாஸ் பண்ணி அந்த தேர்வு எழுதி நாங்கள் இது போயாச்சு. காலேஜ் போன பிறகு சின்சியராக படித்து அட்வொகேட் ஆகிட்டு ஒரு 3 வருடங்கள் நாங்கள் ஒரு ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது. நீங்கள் பயிற்சியும் பண்ணுறீங்க? ஆமாம், வளர்க்குறீங்களா? ஆமாம், இங்கே வரதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், அப்படி பண்ணும்போது உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கிறாங்க 2006. அப்போ காங்கிரஸ் கட்சியில் எங்கள் பகுதியில் யார் நிற்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும். என்ன வயது அப்போ உங்களுக்கு? அப்போ 2026ன்னா ஒரு 28 இருக்கும். சொல்லும்போது நான் அப்போ சொல்கிறேன், இல்லை எனக்கு இந்த ப்ராக்டிஸ் எனக்கு செட் ஆகிடுச்சு, நம்ம இப்போ தான் முடிச்சுட்டு வர்றோம். ஓ, உங்களுக்கு அப்போவே அந்த வாய்ப்பு வருது? 28 வயது இளைஞனுக்கு சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறதுக்கான வாய்ப்பு வருது? இல்லை, ஒன்றிய கவுன்சிலர் உறுப்பினர் உள்ளாட்சி தேர்தல். ஆமாம், உள்ளாட்சி தேர்தல் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கேன். அப்போ சொல்கிறாங்க, அரசியலுக்கு விட்டால் தேர்தல் நிற்க வேண்டுமா, பிறகு எதுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, ஒத்துக்கிண்டு அந்த தேர்தலில் நின்று கட்சி பணி செயல்பட்டு இருக்கீங்க. ஆனால் தேர்தல் அரசியல் வர்றதுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம். அப்போ அந்த கேள்வி எழுப்புறாங்க, அரசியல் அப்புறம் தேர்தலுக்கு போய். ஆமாம், ஏன்னா நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அரசியலுக்குன்றது சம்பாத்தியம் முக்கியம். சம்பாத்தியம் என்பது நம்ம தொழிலாம் நம்மளை சம்பாதிச்சு கொடுக்கணும். அரசியலில் நம்ம செலவு தான் பண்ணணும். ஆமாம், பொது வாழ்க்கையில் அது. அதனால கொஞ்சம் நீங்கள் இன்னொரு முறை அழுத்தலாம், ஏன்னா நிறைய பேருக்கு இது மறந்து நினைக்கிறேன். அது தயக்கம் வரும்போது ஏன் நம்ம தயங்குறோம்னா, நம்முடைய வாழ்க்கையை நாம் பலப்படுத்திக்கணும்னா பணம் என்று ரொம்ப அவசியம். நிச்சயமாக நாம் இதை தொழிலில் சம்பாதிக்கணும், அரசியலில் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்த்து போகவே கூடாது. அங்கே மாதிரி இருக்கும்போது அப்போ நான் தயங்குறேன். இல்லை, இப்போ தான் எனக்கு தொழில் நல்லபடியாக நடக்குது, நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், நிறைய வழக்குகள் நடத்தி கொண்டிருக்கிறேன், இப்போ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு சொல்கிறாங்க அரசியலில் இருக்கணும்னா பதவி நிற்கணும்னு சொல்லும்போது அதுவும் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் நிற்கிறேன்னு சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாதிரி அப்போ ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க. என்ன ஒன்று, அந்த தேர்தலில் ஜெயிக்கிறோம், மறுபடியும் ஜெயிச்ச பிறகு ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு துணை தலைவர் ஆகிறோம், வைஸ் சேர்மன் ஆகிறோம். வைஸ் சேர்மன் தான் போட்டிடுறீங்க? ஆமாம், அதில் ஜெயிக்கிறோம். நான் கவுன்சிலர்லேருந்து உங்களுக்கு வைஸ் சேர்மன் பொறுப்பும் கிடைக்கும். ஆமாம், ஜெயிச்ச பிறகு எனக்கு இன்னும் வைடாகுது ஏரியா. ஸோ எல்லா கிராமத்து மக்கள் அந்த மாணவர்கள் மத்தியில் இருந்து மக்கள்கிட்ட போய் நிற்க, பொதுமக்கள்கிட்ட போகிறீங்க. ஆமாம், ஒரு வழக்கறிஞராக ஒரு எளிய மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட போகும்போது விமர்சனங்களும் வருது, எதிர்ப்புகளும் வருது, ஆதரவும் இருக்குது. ஸோ பொது வாழ்க்கை என்றால் இதுதான். நம்மளை கொஞ்சம் பேர் திட்டுவாங்க, கொஞ்சம் பேர் வாழ்த்துவாங்க, கொஞ்சம் பேர் நம்ம தூரந்தி வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ நம்மளுடைய செயல்பாடை பொறுத்து தான் நமக்கு வருகின்ற விமர்சனங்களும் வாழ்த்துக்களும். அதில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல பெயரோடு 5 வருடம் பணியாற்றி விட்டு மறுபடியும் திருப்பி கோர்ட்டுக்கு போகிறோம். ஏன்னா அந்த 5 வருடம் ரொம்ப கஷ்டமான காலம். குடும்பத்தை நடத்தணும். நிச்சயமா. அந்த மாதிரி திருமணம் ஆயிடுதா? ஆயிடுச்சு, 2008 ஆயிடுச்சு. 6ல் கவுன்சிலர் ஆகிறோம், 2008 ஆகுது. எப்படி அரசியல்வாதி பொண்ணு கொடுத்தாங்க? இல்லை, எங்களுக்கு லவ் மேரேஜ். யார் பொண்ணு கொடுக்கல, நீங்கள் பொண்ணு எடுத்துருக்கீங்க. ஆமாம், அதனால அதுக்கு அந்த கேள்விக்கு இடம் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்னதான் நம்ம அரசியலில் தெளிவாக இருந்தாலும் கூட குடும்பம் என்பதை நாம் பாதுகாத்து. நிச்சயமா, அதுக்கு நம்ம தான் குடும்பத்தை பார்த்தா தான் நம்ம நாட்டை பார்க்க முடியும். நிச்சயமா. ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தும் போது சரி, ஓகே, நம்ம கொஞ்ச நாள் ஓய்வு எடுப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தேர்தலில் நிற்காம பாருங்க, திருப்பி கோர்ட்டுக்கு வரோம். இன்னைக்கு காலகட்டத்தில் நேர்மையான அரசியல்வாதி அப்படிங்கிற வார்த்தை ஒரு அப்படி சொன்னாலே அது ஒரு பொய் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. காமராஜரை பின்பற்றுகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள்.
நீங்கள் ஒரு கவுன்சிலராக இருந்து வைஸ் சேர்மன் ஆகி என்னால் இதில் சம்பாதிக்க முடியலைன்னு மறுபடியும் தொழிலுக்கு போயிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட அரசியல் காமராஜர் காட்டிய வழியில் எப்படி இருக்கீங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அதன் பிறகு வந்து மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறேன். 2012 6 வைஸ் சேர்மன் ஆகிறோம். அந்த 5 வருடம் முடிஞ்ச பிறகு 2011 முடியுது எனக்கு. திருப்பி அப்பே அடுத்த நிமிஷமே நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம். அதுக்கடுத்து வந்த அரசியலில் உங்களுக்கு நிற்க சொல்லி நிர்பந்திக்கலையா? நிற்கல. எனக்கு வாய்ப்பு வந்தது, நான் நிற்கல, வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா திரும்பவும் நம்ம நின்று செலவு பண்ணக்கூடிய கஷ்டம், குடும்பத்தையும் பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும் போது, ஏன்னா என்கிட்ட திறமை இருக்கு, நான் சம்பாதிக்கூடிய திறமை. ஏன்னா வழக்கறிஞர் தொழிலில் சம்பாதிப்பதை விட வேற எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது. நிச்சயமா. அதுல இறங்கி நான் என்ன பண்றேன், நல்ல ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன். நல்ல ஸ்டடி ஆயிரும். நீங்க வீட்டுக்கு சம்பாதிக்கல, நாட்டுக்கு சேர்த்து சம்பாதிச்சிருக்கீங்க. 5 வருடங்கள் வந்து சிறப்பா வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம். போதுமான அளவுக்கு, நாட் மோர் மணி, எனஃப். எதான தேவை சஃபிஷியன்ட், என்னவா தேவை. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருது 2021. யாரும் என்ன நில்லுங்கலாம் சொல்ல, நானே பிளான் பண்றேன். இப்போ 2006 வந்து நிக்கிறீங்க, 2011 வரைக்கும் கவுன்சிலராக இருக்கீங்க. அதுக்கடுத்து 10 ஆண்டு ஓய்வு எடுத்துக்கிறீங்களா? ஆமாம், 10 ஆண்டு ஓய்வு. 10 வருஷம். 10 வருஷமா ஏடிஎம்கே கவர்மெண்ட் இங்கே. ஆனால் இருந்தாலும் வந்து அவ்வப்போது அரசியல் நிகழ்வுகளில், அரசியல் ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் கலந்து கொண்டு கட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்துலையும் டச்சில் இருக்கும். அப்போதான் நமக்கு ஒரு ஆர்வம் வருது, இந்த தேர்தலில் நாம் நின்றால் என்னன்னு வரும்போது. அப்போது இந்த தொகுதியில் இருக்கின்ற எம்பி வந்து காங்கிரஸ் எம்பி டாக்டர் ஜெயக்குமார், அவரை போயிட்டு பார்க்கணும், இந்த மாதிரி தேர்தலில் நிற்கணும்னு சொல்லும்போது அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறாரு, எப்படி என்ன எத்தனை விஷயம் கேட்கும்போது. அப்போ என்னுடைய இது எடுக்கிறார், ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறார். எடுக்கும்போது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக இருக்குது. ஆர்கனைசேஷன்லேருந்து வரும், ப்ளஸ் இந்த இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ்லேருந்து வர்றதால ஓகே இது ஆப்டான கேண்டிடேட்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணுறாரு. ஆனால் யாருக்கும் சொல்லலை. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, யாருக்கு போய் வாக்கு செலுத்துவாங்கங்கிற கேள்வி இருக்குது. இப்போ நான் சமீபத்தில் நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது உண்டு. ஒரு பெரிய திரைப்பிரபலம் திடீர்னு அரசியலுக்கு வராரு, அப்போ அவர் ஜெயிச்சுருவாராங்கிற கேள்வி. நான் உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறது என்னென்னா, அந்த பெரிய திரைப்பிரபலத்துக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னே வச்சுக்கோங்க, உங்கள் தொகுதியில் அவர் நிற்பாரா? அந்த பெரிய திரைப்பிரபலத்தை சார்ந்த ஒரு நபர் உங்கள் தொகுதியில் நிற்கும்போது அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவீங்களான்னு கேட்டால் முழிப்பாங்க. இப்போ நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க? உங்களுக்கு தெரிந்த, உங்களால் அணுக முடிந்த, நம்மளுடைய குறைய சொன்னால் முதல்ல இவர் கேட்பாரியாங்கிற நம்பிக்கையை கொடுக்குற ஒருத்தர் தான் நீங்கள் வாக்கு செலுத்துவீங்க. அப்போ அந்த நம்பிக்கை உள்ள மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க, அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க, அதனால் வாக்கு பெற்றிருக்கீங்க. கண்டிப்பாக. எத்தனை வாக்குகள் இந்த தொகுதியில் இருக்குது? 2 லட்சத்தி, நான் இருக்கும்போது 2,50,000 வாக்குகள். எத்தனை வாக்கு பெற்றீங்க? அதாவது எப்படி சொல்கிறது, 97,000 வாக்குகள் தான் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள். பதிவு செய்ய வாக்குகள் வந்து 197. 2,50,000ல் 1,97,000 வந்து 97,000 ஓட்டு. எனக்கு அடுத்ததாக ஏடிஎம்கே வந்து 85 சம்திங் ஓட்டு. 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற அதிமுக 97, 85க்கு வந்துருச்சு. ஆமாம், இது வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து இது அதிமுக தொகுதி என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. கொட்டை. ஆமாம். அதனால வந்து இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நல்லா கவனிக்கணும் தொகுதியை பற்றி ஒரு ஜியோகிராஃபி. ட்ரெடிஷ்னலாக இருக்கிற முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, கன்வெர்டட் கிறிஸ்டியன் இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு சதவிகிதம் வந்து அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, திமுக அதிமுக டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் காங்கிரஸ் என்னும்போது மைனாரிட்டி பீப்புள் எல்லாருமே காங்கிரஸ்க்கு கை சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க. சில அதிமுககாரங்க நம்ம மேலே ஒரு அன்பு உள்ளவங்க, நம்ம தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் கட்சின்னும்போது அந்த ஒரு முறை எனக்காக கை சின்னத்தில் போடுவாங்க. ஏன்னா யோசிப்பாங்க, காங்கிரஸ் யோசிக்க மாட்டேன். ஆமா, ஏன்னா ஏற்கனவே நம்ம அலையன்ஸ் இருந்திருக்கோம் இங்க. ஸோ அதனால வந்து அப்படிப்பட்ட வாக்குகள் நிறைய எனக்கு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த முறை இவர் தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக வேலை பார்த்ததில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ எல்லா வகையிலும் இந்த தொகுதி ஜெயிக்காதுன்னு சொன்ன ஒரு தொகுதி, இதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. எதிர்த்தரப்புலேருந்து ஓட்டுக்கு எல்லாருக்குமே காசு கொடுத்தாங்க. ஆனால் காசே கொடுக்காம ஜெயிச்சது நானே. நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் உறுதியாக சரியா நான் ஜெயிப்பேன். இது ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட். ஆமாம், எல்லாரும் கேட்டாங்க, ஓட்டு காசு கொடுக்கலாம் எப்படி ஜெயிக்க முடியாதுன்னாங்க. எல்லாரும் கேட்டாங்களா? எல்லாரும் கேட்டாங்க. இதை வந்து தோல்வியில் வச்சாங்க. இதை எனக்கு இது ஒரு வெகுஜன கருத்துனே.
ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. நான் அதில் வந்து எப்போதும் முரண்படுவேன். நான் என்ன நினைப்பேன்னா, என் மக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கலாம், தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுத்தவனுக்கு வாக்களிக்கும் அளவுக்கு என் மக்கள் முட்டாள் இல்லை. அதை வந்து நான் எப்போதும் ஆழமாக நம்புகிற ஒரு ஆள். இதில் எளிமையாக சொல்லணும்னா, நல்லா கேளுங்க, பொதுவாக தமிழ்நாடு முழுக்க நான் சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்கம் உள்ள வாக்காளர்கள் வந்து எந்த வேட்பாளர்கிட்டையும் வந்து அவர்கள் வரும்போது காசு கொடுங்க நாங்கள் ஓட்டு போடுறோம்னு யாரை வந்து சொல்கிறதும் இல்லை, நிற்கிறதும் கிடையாது. மக்கள் எதிர்பார்க்கறது இல்லை, மக்கள் எதிர்பார்ப்பதே கிடையாது, இவர்கள் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறதே கிடையாது. ஒரு 10 வேட்பாளர் 10 பேர்ட்டையுமே கேட்பாங்க, யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்களாக கொடுக்க முன் வரும்போது சிலர் வாங்குவாங்க, சிலர் வாங்க மாட்டாங்க. வாங்கலைன்னா கூட தப்பாக நினைப்பாங்க. இப்போல்லாம் நான் கொடுக்குறேன் வாங்கலாம், ஐயோ அப்போ எனக்கு ஓட்டு போட முடியாதுன்னு கேட்பாங்க. வாங்கிட்டா ஆம்பாட்டில் கம்முன்னு போயிடுவாங்கல்ல. யாரை வந்து ஐயா எங்களுக்கு காசு கொடுங்க ஓட்டு போடணும் யாராவது சொல்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தில் கிடையாது. நிச்சயமா. ஒருவரை எங்கள் ஊரில் நாங்கள் ஓட்டிற்கு பணம் வாங்குவதில்லைங்கிற பதாகைகளை ஊர் வாசலில் வைக்கிற அளவுக்கு மக்கள் இன்னைக்கு பகுத்தறிவோடையும் சுயறிவோட இருக்காங்க. கண்டிப்பாக. அதனால் எளிய மக்கள் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எப்படின்னா, யார் நமக்கானவர், நமக்கானவர் யார்? இப்போ நம்மள மாதிரி ஒரு எப்படி இருக்கணும், ஒரு ஃபேஸ் ரீடிங் இருக்கணும். இப்போ நமக்குள்ள ஒரு ஆள், நம்மளுடைய வழக்கம் தெரிஞ்சவர், நம்ம மொழியில் பேசக்கூடியவர், நம்ம ஈஸியாக அணுகக்கூடியவர், நம்ம கஷ்டங்களை சொன்னோம்னா நிறைவேற்றாங்களோ இல்லையோ 5 நிமிடம் கேட்கக்கூடிய ஒரு பக்குவம் வேணும் நமக்கு. ஒருத்தர் ஒரு கஷ்டம் வந்து நம்மகிட்ட சொல்லும்போது அவங்கள 5 நிமிஷம் பேச விடுங்க, அந்த கஷ்டம் 50% குறைஞ்சிரும். மீதி 50% வந்து காலப்போக்கில் சரியாயிடும். ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ள என்னன்னா, என்னுடைய குறைகளை நான் ஒரு எம்எல்ஏவிடம் ஒரு மந்திரியிடம் சொல்லும்போது அதை தான் எதிர்பார்த்து வாக்களிக்கிறாங்க. ஒருத்தர் கேட்கணுமே, கேட்கல. சரி, இப்போ நீங்கள் வெற்றி பெற்றீங்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் எல்லா அரசியல்வாதியையும் சந்திக்க முற்படும் போது நான் கேட்க விரும்புகிற கேள்வி, வெற்றி பெறுவதற்கு முன்பாக நீங்கள் அளித்த வாக்குறுதிகள் என்ன, அதில் நீங்கள் நிறைவேற்றியவை இவை இவை? வாக்குறுதிகள் என்று நான் எதையும் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லும் போது மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, வேலை வாய்ப்பு கேட்டார்கள். நிறைய படித்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். வாக்குறுதி அவங்களே சொல்றாங்க. வாக்குறுதி கேட்டார்கள், வேலை வாய்ப்பு கேட்டார்கள். அடுத்தபடியாக அவர்கள் பிள்ளைகள் வந்து ஒரு வீட்டில் 2-3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரணும், ஏதாவது ஒரு வேலை இருக்கிற இண்டஸ்ட்ரியில். அதுக்கு அடுத்தது முக்கியமான இந்த பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு என்னன்னா, இலவச வீட்டுமனை பட்டா கேட்டாங்க. அதிகமாக கோரிக்கை வைக்கப்படுது 2 தான், வேலை வாய்ப்பும் வீட்டுமனை பட்டா. ஆமாம், மீதி எல்லாமே நடக்க போகுது. யாரும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொஸ்டின் கேட்கல யாருமே. மேக்சிமம் வந்து யாரும் டிமாண்டே வைக்கலன்னு சொல்கிறேன்னே. என்னன்னா, ஒரு வேட்பாளர் வரும்போது, நான் புதிதாக வர்றேன் காங்கிரஸ் கட்சியில் வரும்போது எல்லாரும் காங்கிரஸ் கட்சின்னும் போது ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்கல்ல. ஓ வராங்க, யார் வரா, இந்த மாதிரி வரா, இவர் யார், இவர் பூர்வீகம் என்ன, இப்படியும் விசாரிக்கிறாங்க. இந்த கேண்டிடேட் யார், இவர் யார், இவர் என்னவா இருந்தார், என்ன பண்ணார், இதுக்கு முன்னே என்னவா இருந்தார், இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதே மாதிரி தான். எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஒருத்தருடைய காதில் வரும்போது அது பல பேருடைய காதில் போகுது. அது அது அப்படியே ஒரு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது அதில். இது எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியுது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியுன்றாங்க. நான் எனக்கு உறுதியாக சொல்கிறேன், பணம் கொடுக்காம நம்ம ஜெயிக்கலான்றது வந்து எனக்கு மக்கள் மத்தியில் போகும்போதே எனக்கு அது அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. சிறப்பு சிறப்பு. ஏன்னா ஒரு ஜனங்க நம்மகிட்ட பேசும்போது கேட்குறாங்க, எங்கள் ஊருக்கு பஸ்ஸு அனுப்புங்க, அதெல்லாம் கேட்குறாங்கன்னா, எவன் ஒரு நம்மளை வந்து அப்ரோச் பண்ணி கேட்டான்னா அவன் நமக்கு ஓட்டு நமக்கு தான் போடுவான், நம்பி சொல்கிறான். ஆமாம், அப்படியே தூரம் நிற்கிறவன் அப்படி வேடிக்கை பார்க்குறவனா நம்மகிட்ட வரமாட்டான். அதே மாதிரி என்னென்ன வாக்குறுதிகள் என்பதை நாம் கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகள் அனைத்தையும் அப்போதிருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தெளிவாக அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டார். இலவச பேருந்து, மாதந்தோறும் 1000 ரூபாய், இதெல்லாம் இதுதான் வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நிச்சயம் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் அதையே தான் அவனை சொன்னோம்.
அவர் சொன்னது அப்படி நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா வாக்கு நிறைவேற்றுச்சு. இதுதான் வாக்குறுதி. நான் தனிப்பட்ட முறையில் என்னால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே கிடையாது. இப்போ காலிலேருந்து நாங்கள் உங்களோட இருக்கோம். ஒரு பள்ளிக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு அரசு சார் அலுவலகமோ எங்கேயோ அது மாதிரியான உங்கள் ஷெடியூல் இருக்குது. அடுத்து திருப்பி நேராக போய் மக்களையே சந்திச்சிடுறீங்க. நீங்கள் அலுவலகம் தானே, மக்கள் உங்களை சந்திக்க வராங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் போகிறதெல்லாம் கடந்து அவங்க உங்களை வந்து அணுக முடியும் அப்படிங்கிறது பிரச்சனை உள்ள ஆள் நீங்கள் தெரியும். ஏன்னா நீங்கள் போய் பார்க்கும்போது பிரச்சனை இருக்கிற இடம் எல்லாத்துக்கும் முடியாது. இப்போ வந்து பார்க்குறாங்கல்ல, இதுக்கான நேரம் என்ன? ஏன்னா இப்போ நீங்கள் காலிலேருந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி மாதிரி அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. அவங்க உங்களை பார்க்குறதுக்கு நேரம் என்ன? இந்த எம்எல்ஏ அலுவலகம் எப்போல்லாம் திறந்திருக்கும்? வார இறுதி நாட்களில் உங்களுக்கு விடுமுறை உண்டா? அரசு விடுமுறை நாட்களில் உங்களுக்கு விடுமுறை உண்டா? இந்த அலுவலகத்தின் செயல்பாட்டு நேரம் என்ன? அதாவது இந்த அலுவலகம் வந்து 24 மணி நேரம் இல்லை என்றாலும் கூட வார நாட்கள், லீவு நாட்கள் எதுவுமே கிடையாது. எப்போவுமே திறந்திருக்கும். ஏன்னா லைப்ரரி இருக்குது, இங்கே ஒரு ஆள் இருக்காங்க. அவசரமாக சிபாரிசு கடிதம் கேட்பவர்கள் என்ன கேட்டாலும், அவர்கள் ஃபோனில் கேட்டாலும் சரி, நான் வாங்கிக்க சொல்லுவேன். தயாராக இருக்கும். இங்கே இருந்தது அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருவேன். நான் இல்லை என்றாலும் கூட அலுவலகம் சிறப்பாக நடைபெறும். இந்த தொகுதியில் யாரும் வந்து உங்களோட சிபாரிசு கடிதம் வாங்கலாம், யார் வேணா வாங்கலாம். அவர் வந்து இன்னாரா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, இப்படி இருக்கணும் அது எதுவும் கிடையாதா? தெரிந்தவர் தெரியாதவர் யாரும் கிடையாது. என் சட்டமன்றத்தின் உறுப்பினராக, சட்டமன்றத்தின் வாக்காளராக இருக்க வேண்டும், குடிமகனாக இருந்தால் போதும். ஆமாம், இருந்தால் போதும். அவர்களுக்கு நான் கொடுத்து விடுவேன். அவர்கள் யார் என்னவென்று தெரியாது எனக்கு. ஏன்னா நம்ம சரியாக இருக்கும்போது நம்மளை தேடி வரவங்களும் சரியாக தான் இருப்பாங்க. ஆமாம், அதில் நம்ம ஒன்று இது கிடையாது. அதனால் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இனியும் அப்படி தான் போகும். மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் இந்த தொடர்பு எண் விஷயம் சொன்னீங்க. இப்போ நேரில் வந்து பார்க்குறவங்க அது சரி, தொடர்பு கொண்டதுன்னா உங்கள் தனிப்பட்ட எண் பொதுமக்கள்கிட்ட இருக்குமா? ஆமாம், எல்லாம் வச்சுருப்பாங்க என்னுடைய ஃபோன் நம்பர். ஆமாம். எப்படி அத்தனை அழைப்புகளை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? 1-2 அதில் மிஸ் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எடுக்கலைன்னா என்னோட உதவியாளருக்கு போவாங்க, என் டிரைவருக்கு போவாங்க. அவர்கள் இன்னும் இருக்குது. ஆமாம், அவர்கள் வந்து அதான் மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். அப்போ கேட்கும்போது யாருக்காவது அவசரம்னா நான் திருப்பி லைனில் போவேன், அவங்கள வர சொல்லுவேன், பேசுவேன். இல்லைனா மறுநாள் வருவாங்க. இப்படி தான் அப்படியே போயிட்டு இருக்கு. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிற ஒரு தொகுதியில் அலைபேசி எண்ணை எல்லாரிடமும் கொடுத்து செயல்படுத்துறதுங்கிறது சிஎம் செல்லுடைய ஜூனியர் வெர்ஷனாக தான் பார்க்க முடியுது. நீங்கள் செவ்வனே செயல்படுத்துறீங்கிறது கூடுதல் மகிழ்ச்சி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நூலகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது, அது இயங்கிக் கொண்டு இருக்குதுங்கிறது ரொம்ப புதுசாகவும் ரொம்ப நேர்மறையாகவும் இருக்குது. மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட உரையாடினது. உங்கள் பெயரும் உங்கள் சேவையும் இந்த மண்டியில் நினைத்திருக்கேன். எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.